வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி முன்னாள் பிரைம் மினிஸ்டர் விபி சிங், அதாவது விஸ்வநாத் பிரதாப் சிங்கோடைய பிறந்தநாள். இவரை ஏன் நம்ம சமூக நீதி காவலர்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஓபிசியோட இடஒதுக்கீடு 27% கொண்டு வந்தால் தன்னுடைய ஆட்சி போயிடும், நம்மளால் பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியாது தெரிஞ்சும் 1990 ஆகஸ்ட் மந்தில் பார்த்தோன்னாக்கா ஓபிசிக்கான 27% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருப்பார். அதுன்னு சார் ஓபிசி இடஒதுக்கீடு வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 69% இடஒதுக்கீடு இருக்குது. அதே இந்தியான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 59.5% இருக்குது. தமிழ்நாடு பிசி 26.5, பிசிஎம் முஸ்லீம் 3.5, எம்பிசி 20%, எஸ்சி 15%, எஸ்சிஏ அருந்திய கம்யூனிட்டி அதுக்கு 3%, எஸ்டி 1%, மொத்தமாக 69. அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசி 27, எஸ்சி 15, எஸ்டி 7.5, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% இருக்குது. அப்போ மொத்தமாக 59.5%. இந்த ஓபிசிக்காக பார்த்தோன்னா முதல்ல கமிட்டி இருந்திருப்பாங்க. 1953 காக்கா கலைஞர்கள் தமிழில் கமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 1979 பிந்தேஸ்வர் பிரசாத் மண்டல் கமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வரலாற்று சிறப்புமிக்க ஓபிசி இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி இந்த மண்டல் கமிட்டி சொல்லுவாங்க. இந்த மண்டல் கமிட்டி சமூக நீதியின் பிறப்பிடம் என்று தமிழ்நாட்டை சொல்லுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1979 கமிட்டி கொண்டு வராங்க. 1980 அப்போதைய கவர்மெண்ட்டில் இந்திரா காந்தி கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. 1980 1990 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் பார்த்தோன்னா இந்த ஆக்ட் இந்த இடஒதுக்கீடு அப்படியே கிடந்திருக்கும். 1990 விபி சிங் பிரைம் மினிஸ்டர் ஆனார். அப்போ தான் இதை என்ன பண்ணுறாங்க, ஓபிசி இடஒதுக்கீடை கொண்டு வராங்க. இதை எதிர்த்து தான் 1992 இந்திரா சகவனிக்க வழக்கு வருது. அந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓபிசிக்கு 27, எஸ்சி 15, எஸ்டி 7.5. அந்த டைமில் சோஷியலி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுங்கிற கான்செப்டை முன்னாள் பாரத பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அதை தூக்கிட்டு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இடபிள்யூஎஸ் கொண்டு வராங்க. இடபிள்யூஎஸை தூக்கிட்டு ஏன் இடபிள்யூஎஸ் கொண்டு வராங்கனாக்கா, இடபிள்யூஎஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. தேங்க்யூ.